பிஎஸ்என்எலோட வைஃபை ரீசார்ஜ் பிளான்ஸ்ல சூப்பரான 2 பிளான்ஸ் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது 2மே வொர்த்தியா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க பிஎஸ்என்எலோட ஏர் ஃபைபரோ, ஃபைபர் கனெக்ஷனோ எடுத்துட்டீங்க, வைஃபை சர்வீஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த 2 ரீசார்ஜ் பிளான்ஸ் உங்களுக்கு பக்காவா பொருந்தும்னு சொல்லலாம். இத சரியான முறையில யூஸ் பண்ணா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் 20%. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளா நான் ஓல்டு பிளான் வந்து கம்பேர் பண்ணி சொல்றேன். ரூ. 999 நீங்க வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு 200 எம்பிபிஎஸ்க்கான ஸ்பீடு கிடைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா 5000 ஜிபி வந்து பெர் மந்த் குடுப்பாங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் வந்துரும். இங்க ஒரு சூப்பரான ஆஃபர் கிடைச்சிருக்கு. அதாவது நீங்க 12 மாசம் இத வந்து அட்வான்ஸா பே பண்ணும்போது உங்களுக்கு பெர் மந்த்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 799 அப்படிங்கிற இந்த வகையான ஆப்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் ஆகுது பெர் மந்த்லேருந்து. இத வந்து அட்வான்ஸா பார்த்தீங்கன்னா அந்த 12 மந்த்துக்கு பே பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் குடுக்குறாங்க. பெனிஃபிட்ஸா உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சோனி லிவ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன், ஜி5க்கான சப்ஸ்கிரிப்ஷன், லைனஸ் கேட்க்கான சப்ஸ்கிரிப்ஷன், எஃப்டிவிக்கான சப்ஸ்கிரிப்ஷன், சின்ஷிமாருக்கான சப்ஸ்கிரிப்ஷன், எபிகான்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஹங்காமாக்கான சப்ஸ்கிரிப்ஷன், இன்னும் சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கான ஆப்ஷன் வந்து குடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலரான டிஸ்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். 20% இருக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டோட்டலா நீங்க பே பண்ணும்போது. அண்ட் செகண்டரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 399 அப்படிங்கிற இன்னொரு ரீசார்ஜ் பிளான்க்கான ஆப்ஷனும் கிடைக்குது. இதுல 3300 ஜிபி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்க்கான லிமிட் வந்து குடுப்பாங்க. இது 50 எம்பிபிஎஸ் ஸ்பீட்ல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஜெனரல் யூசேஜ் பண்றீங்க, ஒரு கமர்ஷியல் பர்ப்பஸ் இல்லாம ஜெனரலாவே பார்த்தீங்கன்னா உங்க டிவிஸ்க்காகட்டும் அண்ட் உங்க ஸ்மார்ட் ஹோம்ஸ்க்காகட்டும் இதுக்கான சப்ளை நீங்க குடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இது ஒரு பெஸ்ட்டான ரீசார்ஜ் பிளானா இருக்கும். பிஎஸ்என்எல் ஸ்பார்க் அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளானையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இதுல டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல. ஃபர்ஸ்ட் சொன்னதுல மட்டும் தான் அந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இங்கேயும் சில ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது உங்களுக்கு பேசிஸ்ல. இது 2யுமே அவங்களோட அஃபிஷியலான ட்விட்டர் ஐடியில இருந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து அவங்களோட பிஎஸ்என்எலோட செல்ஃப் கேர் ஆப்க்குள்ள கிடைச்சாலும், சில நேரங்கள்ல ட்விட்டர் பேஜ்ல தான் பார்த்தீங்கன்னா இது போல ஜெம்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. தாராளமா உங்க ட்விட்டரையும் வந்து ஃபாலோ பண்ணீங்க. நீங்க ஒரு பிஎஸ்என்எலோட யூசரா இருக்கும்போது, இது போல டக்கு டக்குன்னு அப்பப்ப ஏதாவது பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ண முடியலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி குடுக்குறது நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் இருந்தா போதுமானது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.